வெல்கம் பேக் டு ஆர் பிரதர்ஸ் ஃபேமிலி. இதுக்கு முந்தைய பதிவுல இளவரசி சமுத்ரா அவர்கள் அவரது கணவர் இளவரசர் பார்த்திபனை முதலிரவு அறையில வச்சு கொன்னு எரித்து அந்த சாம்பலை ஒரு பானையில இட்டு பழைய அரளி மரத்துல கெட்டிட்டு வந்திருப்பாங்க. அதற்கு அடுத்த என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கதையை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த அரளி மரத்துல ஒரு பானையில கட்டப்பட்டிருந்த பார்த்திபன் அவர்களுடைய ஆத்மா உடனே அத பானைய கட்ட அழுத்திட்டு பயங்கர காற்று இடி மின்னலோட அவுத்துட்டு போய் ராஜகுருவை போய் சந்திக்குது. ராஜகுரு தவத்துல இருக்கிறாரு, மந்திரங்களை ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருந்தும் பார்த்திபனோட ஆத்மா வந்ததை உணர்ந்த ராஜகுரு அவர்கள் பார்த்திபன் கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? நான் எத்தனையோ முறை கூறினேன், கேட்டீர்களா இளவரசே? இப்பொழுது உங்களின் நிலைமையை பார்த்தீர்களா என்று கேட்டார். அதுக்கு இளவரசர் பார்த்திபன் என்ன சொல்றாருன்னா, பரிதாபமான குரல்ல, ஆமாம் ராஜகுருவே, உங்கள் பேச்சை தவற விட்டது என் தப்புதான். உங்கள் பேச்சை மீறியதால் தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது. என்னை மன்னித்தருளுங்கள். தயவு கூர்ந்து எனக்கு உதவி செய்யுங்கள் ராஜகுருவே அப்படின்னு தாழ்மையான குரலுடன் கேட்டார் இளவரசர் பார்த்திபனின் அந்த ஆத்மா. உடனே ராஜகுரு, என்னால் உமக்கு உதவி செய்ய முடியும் என்றால் உங்களுடைய உயிரை திருப்பி தர இயலாது. ஆனால் ஒரு முறை கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று கூறி கண்களை மூடினார். நன்கு பிரார்த்தனை செய்துவிட்டு கண்களை திறந்த ராஜகுரு இளவரசர் பார்த்திபனிடம், இளவரசை, தாங்கள் தங்களின் காலம் கழியும் வரை தாங்கள் காத்திருக்குதான் வேண்டும். கிட்டத்தட்ட 300 ஆண்டு காலங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதுவரை காத்திருங்கள், அந்த மரத்திலேயே காத்திருங்கள். உங்களால் மீண்டும் உயிர் பெற இயலாது. உங்களின் உடல் உங்களுக்கு மீண்டும் கிடைத்திராது. ஆனால் உங்கள் காலம் கழிந்த பின் உங்களுக்கு ஒரு வலிமையற்ற உடல் கிடைக்கும். கிடைத்த உடலை ஏற்று அதனுள் இறங்கி உங்களின் அடுத்த கட்ட வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் என்று கூறினார் ராஜகுரு. அதனை கேட்ட பார்த்திபனின் ஆத்மா, சரி ராஜகுருவே, உங்களின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறேன் என்று கூறி அந்த இடத்திலிருந்து சென்று அந்த பானையிலே தன்னை அடைத்துக் கொண்டு மறுபடியும் தானாக அந்த மரத்தில் தன்னை வெட்டி கொண்டது. இதுதான் நடந்த அடுத்த கூற்று இந்த பதிவில். மேலும் இளவரசர் பார்த்திபனின் ஆத்மா வலிமையற்ற உடலுக்காக பல காலம் காத்துட்டு இருந்துச்சு. இப்போ 800 வருடங்களுக்கு பின்னால பார்த்திபனின் ஆத்மா கட்டப்பட்டிருந்த அரளி மரம் வெட்டப்பட்டு உடைந்த பானையிலிருந்து வெளியில் வந்த அந்த பார்த்திபனின் ஆவி வலிமை இழந்த கபிலனின் உடம்பில் நுழைந்து மீண்டும் உயிர் பெற்று விட்டது. இதனால் மீண்டும் உயிர் பெற்றான் அந்த கபிலன். கபிலன் உடம்பில் வந்த பிறகு இளவரசர் பார்த்திபன் விட்ட சத்தத்தில் கபிலனின் அம்மா எழுந்துவிட்டார். அவர் கபிலனின் பக்கம் வந்து தலையை தடவி விட்டு, ஒன்றுமில்லை கபிலா, உறங்கு என பாசத்துடன் கூறினார். பின்னர் ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துட்டு வந்து அவரை மடியில் வைத்து பாசத்துடன் கவனித்தார். கபிலன் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். ஏன் இப்படி பார்க்கிறாய் கபிலா என கேட்க, ஒன்றுமில்லை அம்மா என கூறினார் கபிலன். அவர்களை பார்த்த கபிலனுக்கு ஒரு சந்தேகம். இவர்களை பார்த்தால் அரச குடும்பத்தினர் போல உள்ளார்களே, ஆனால் இவர்களை ஏன்
இந்த குடிசையிலேயே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். தெரியலையே என்று கபிலன் உடம்பில் இருந்த இளவரசர் பார்த்திபன் எண்ணிக்கொண்டார். ஆனாலும் கபிலனின் உடம்பில் இருந்த பார்த்திபன் ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம்தான். பிறந்ததில் இருந்தே தாய் பாசத்திலேயே பார்க்காத இளவரசர் பார்த்திபனுக்கு தற்போது தனக்கு ஒரு அம்மா கிடைத்து விட்டதால் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். இருந்தாலும் அவருக்குள்ளே பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை பார்த்த கபிலனின் அம்மா நந்தினி, என்ன கபிலா, தூக்கம் வரவில்லையா? அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்பட்டதை நினைத்து வருத்தப்படுகிறாயா என்று கேட்க, ஆமம்மா, அது நாம் இருக்க வேண்டிய அரண்மனை அப்படின்னு சொல்லி கண் கலங்கினான் கபிலன். அதற்கு நந்தினி தேவி அம்மா, கவலைப்படாதே கபிலா, உன் உடல்நிலை சரியாகி புனித நட்சத்திரத்தை அடைந்த பின்னர் நம்மை வெளியேற்றிய அரசரின் முதல் மனைவியும் அவரின் பையனும் வெட்கி போய் தலை குனிந்து நிற்பர். நீ நிச்சயம் அரசரின் புகழை உலகறிய செய்வாய். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது கபிலா என்று கூறினார். நீ கவலைப்படாதே, என்றும் நீ என் அன்பு மகனாய் இரு, அதுவே எனக்கு போதும் கபிலா என்று பாசத்துடன் கூறினார் தாய் நந்தினி. நிச்சயம் அரசர் உன்னை நினைத்து மிகவும் பெருமை கொள்வார் கபிலா, நீ கவலையே கொள்ளாது என்று கூறினார் அரசி நந்தினி தேவி அம்மா. கபிலனும் அவன் அம்மாவும் இருக்கும் தேசத்தின் பெயர் மகர தேசம். 9 தேசங்கள் உள்ளடக்கிய தேசம் அந்த தேசம். 9 தேசங்கள் ஒன்றாய் ஒரே அமைப்பாய் உள்ளன. அவர்கள் நாட்டின் வளங்களுக்கு ஈடு இணையே இல்லை. 9 தேசங்களும் அரசர்களும் எப்போது வேண்டுமானாலும் பிரச்சனைகள் வரலாம் அவர்களுக்குள்ளேயே. ஆனால் வெளி தேசங்களில் இருந்து வந்து யாராலும் அவர்களை நெருங்க கூட முடியாது. அப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் கொண்ட தேசமாக விளங்கியது மகர தேசம். 9 தேசங்களிலும் மிகவும் வீரமும் பலமும் கூடிய தேசமாக விளங்கியது மகர தேசம். மகர தேசத்தின் அரசர் தான் ராஜவர்மன். ராஜவர்மனுக்கு 2 மனைவிகள். அவர்களுள் முதல் மனைவி சிவகாமி தேவி. அவர்களுக்கு ஒரு மகன், அவனின் பெயர் பரதன். 2வது மனைவி நந்தினி தேவி. ஒரு மகன் உள்ளார், அவர் பெயர்தான் கபிலன். கபிலன் பிறந்ததிலிருந்தே உடல்நிலை சரியில்லாமல் தேக ஆரோக்கியம் இல்லாமலேயே காணப்பட்டான். சிறு பிள்ளை முதலே ஓடி ஆடி விளையாண்டது கூட மிகவும் குறைவு தான். எனவே அவர் அந்த தேசத்து மக்கள் கேலி பொருட்களாகவே பேசி மகிழ்ந்தனர். அதனால் மிகவும் துவண்டு போயிருந்தான் கபிலன். கபிலனின் நிலை கண்டு அவரது தாயார் நந்தினி தேவி அம்மாவும் மிகவும் வருத்தத்திலேயே இருந்தார். மேலும் கபிலனுக்கு 16 வயது ஆகியும் புனித பதக்கம் வாங்கவே இல்லை. அதனால் பெருத்த அவமானம் பெற்று தனியாக ஒதுக்கி வைத்தார் கபிலனின் அப்பா, அரசரும் கூட. மேலும் இதற்கெல்லாம் காரணம் சிவகாமி தேவியும் அவரது மகன் பரதனும் தான். அவர்களின் மிகப்பெரிய குறிக்கோள் கபிலனை தீர்த்து கட்டுவதுதான். அதனால் அவர்களை அரண்மனையை விட்டு வெளியேற்றி ஊர் எல்லையில் ஒரு குடிசையில் தங்க வைத்து அங்கு வைத்து அவர்களை காலி செய்வதுதான் அவர்களின் திட்டமாகவே இருந்தது. இவர்களின் அடுத்தடுத்த செய்கைகளால் தான் மிகவும் கவலையுற்று துவண்டு போய் இருந்தான் கபிலன். கபிலனின் நிலை கண்டு நிலை குலைந்துதான் இருக்கிறார்கள் நந்தினி தேவி அம்மாவும். கபிலன் உடம்பில் இருந்த பார்த்திபனின் ஆன்மா, அம்மா கவலைப்படாதீர்கள், நாம்
புனித நட்சத்திரத்தை அணிந்தே தீர்வோம் என்று உறுதியாக கூறினான். மேலும் முழுதாய் கபிலனாய் மாற்றிக்கொண்டார் தன்னை இளவரசர் பார்த்திபன். இங்கு புனித நட்சத்திரம் என்பது போர் வீரராய் மாற நினைக்கும் ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய தகுதிகளை கடவுளால் கொடுக்கப்படும் ஆசீர்வாதம் என மக்களால் எண்ணப்படுவதுதான் அந்த புனித நட்சத்திரம். அதனை அடைய முடியாதவர்களை கடவுளால் நிராகரிக்கப்பட்டவர்களால் என்பது அந்த ஊர் மக்களின் கருத்து. இப்படியே எண்ணப்படுகிறார் கபிலனையும் அந்த ஊர் மக்களும் ராஜாவும் கூட. ஆனால் பரதன் 10 வயதிலேயே புனித நட்சத்திரத்தை அடைந்து விட்டார். அதனால்தான் இவ்வாறு மிகவும் தலைக்கணம் பிடித்து கபிலனை மட்டம் தட்டி கொண்டே அலைகிறான் இளவரசர் பரதன். இளவரசர் பரதன் பல கலைகளை கற்று தேர்ந்தவனாகவே திகழ்கிறார். கபிலனின் தாய் நந்தினி தேவி கூறுகிறார், நாளை வழிபாட்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் கபிலா, அதனால் சீக்கிரம் படுத்து உறங்கு என்று கூறுகிறார். கபிலனும் படுத்து உறங்கி மறுநாள் விடுகிறது. விடிந்து புனித நட்சத்திரத்தை அடைவேன் என உறுதியாகவே இருந்தான். தன் தாயாரிடமும் உறுதியாக வாக்களித்தான் கபிலன் உடம்பில் இருக்கும் இளவரசர் பார்த்திபன். ஆனால் நந்தினி தேவி கபிலனின் கண்களை காண்கிறார். கபிலனின் கண்களில் வலிவிழந்துதான் இருக்கிறது. இருந்தாலும் தன் மகனுக்கு கொடுக்க வேண்டிய ஊக்கத்தை அளிக்கிறார் தாய் நந்தினி தேவி. இருக்கட்டும் கபிலா, நீ வென்று விடுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு மேலோங்கி இருக்கிறது. நிச்சயம் நீ வென்று விடுவாய் கபிலா, கவலைப்படாதே, தைரியமாக இரு என்று கூறுகிறார் நந்தினி தேவி அவர்கள் கபிலனை பார்த்து. விண்ணையும் மண்ணையும் சேர்த்து கோர்க்கின்ற புனித ஆத்மாக்களுக்கு மத்தியில் நடக்கும் அவைகளை வீரர்களை தேர்ந்தெடுக்கும். அந்த ஆத்மாக்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் தான் பெரிய வீரர்களாக கருதப்படுகிறார்கள். அதுவும் அவர்களின் ஆசீர்வாதத்துடனே நடக்கிறது என்பதை பெரிய வெற்றி. இளவரசர் பார்த்திபன் போன பிறவியில் தன் அம்மாவின் வயிற்றில் இருக்கும் போதே புனித நட்சத்திரத்தை வாங்கிவிட்டான். ஆனால் துரதிருஷ்டவசமாக 16 வயது ஆகியும் பெறவில்லை இந்த பிறவியில். இருந்தாலும் தூக்கம் வராமல் முழித்துதான் இருந்தான். முந்தைய நாள் இரவில் அப்பொழுது தனது கையில் வைத்து இருந்த ரத்தின கல்லை விளையாடி கொண்டு அதை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். இதில் என்ன அதிசயம் என்றால், போன பிறவியில் இளவரசர் பார்த்திபன் அணிவித்திருந்த ரத்தின கல் தான் இந்த பிறவியிலும் தன்னோடு பயணிக்கிறது என்பதை கண்டு மிகவும் பெருமிதமும் ஆச்சரியமும் கொள்கிறான் இளவரசர் பார்த்திபன். மேலும் இந்த பிறவியிலும் கபிலனின் அப்பாவின் பரிசுதான் அந்த ரத்தினக்கல். அவர் இவனின் கையில் தரும்போதே கூறினார், இதை உன்னுடனே வைத்துக்கொள், இது உனக்கு தக்க சமயத்தில் உனக்கான உதவியை செய்யும் என்று கூறினார் கபிலனின் அப்பா. அதனால் தனது பொக்கிஷமாக பத்திரப்படுத்தி வைத்திருந்தான் கபிலன் அந்த ரத்தின கல்லை. அடுத்த நாள் காலையில் வழிபாட்டு விழா தொடங்கியது. மிகவும் விமரிசையாக மேலத்தாளங்கள் முழங்க, அலங்காரங்கள் செய்திட, பூக்களால் மலர் தோட்டங்களை போன்று அலங்காரம் செய்திட அந்த இடமே அவ்வளவு அழகாக பச்சை பசிலென்று பூத்து குலுங்கிய மலர்களோடு அவ்வளவு அழகாக இருந்தது. பலிவீரர் கல்லில் ஆடு, கோழி, பன்றி என பலியிட்டு விழா தொடங்கும். எல்லா வீரர்களும் அங்குதான் கூடியிருப்பார்கள். ஒன்றி சேர்ந்து வழிபாடு செய்திட காத்து இருப்பார்கள். அந்த வழிபாட்டு விழாவிற்கு அரசர் சிவகாமி தேவி, பரதன், நந்தினி தேவி, கபிலன் என அனைவரும் அங்கு வந்து சேர்ந்திருந்தார்கள். கூடவே அங்கு இருந்த அந்த தேசத்து மக்களும் கூடியிருந்தார்கள். ஆனால் நந்தினி தேவி மட்டும் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார்.
மற்றவர்கள் தனக்கான இருக்கையில் அமர்ந்திருந்தனர். பரதனிடம் சென்று கபிலனும் தனது இருக்கையில் உட்கார, பரதன் தனது தம்பியிடம் புனித நட்சத்திரத்தை வாங்க முடியாத உதவக்கரையை போய் நம்ம அப்பா பெற்றுள்ளாரே என கேலி செய்துவிட்டு கபிலனிடம், நீ ஏன் உயிரோடு இன்றும் இருக்கிறாய், ஏன் வீணாக உயிரோடு இருக்கிறாய் என்று கேலியாகவும் கர்வத்துடனும் கேட்கிறான் பரதன். இதனை கேட்டு மிகவும் மனமுடைந்து இருக்கிறான் கபிலன். தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான் கபிலன் பரதனின் பேச்சை கேட்டு. கபிலன் மிகவும் வருந்தினான். ஆனால் பார்த்திபன் ஆத்மாவிற்கோ கோபம் தலைக்கேறியது. இவன் கொட்டத்தை அடக்க நிச்சயம் நாம் இன்று புனித நட்சத்திரத்தை அடைந்து தீர்வது மட்டுமே வழி என்று முடிவு செய்து கொண்டார் இளவரசர் பார்த்திபன். அங்கு கூடியிருந்த மக்களோ கபிலனை கண்டு கேலி பொருளாக எண்ணி இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்துதான் பார்க்கிறான் கபிலன். ஆனால் அவனால் முடிகிறதா? ஏன் மீண்டும் மீண்டும் இதே இடத்திற்கு வந்து முயற்சி செய்து தேவையில்லாமல் இப்படி அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறான் கபிலன் என்று மிகவும் கேலி கிண்டல் செய்கின்றனர் கபிலனை கண்டு அந்த ஊர் மக்களை. இதனை பார்த்து கொண்டிருந்த கபிலனின் அப்பா இழிவாக தான் பார்க்கிறார் கபிலனை கண்டு. வலிவற்ற இந்த உடலை கொண்டு இவன் எப்படி இந்த பதக்கத்தை அடைவான், தேவையற்ற வேலை என்று கூறினார் இளவரசரும் இளவரசர் பரதனின் அப்பாவும். பாவம், நந்தினி அம்மாதான் மிகவும் நிலை குலைந்து கபிலனை கண்ட பாவமாக நின்று கொண்டிருந்தார். அதுவும் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தார். அதனை காணும் போது கபிலனுக்கு மனம் உடைந்தது. ஏனெனில் முதல் மனைவியாகிய சிவகாமி தேவி ஆகாங்காரமாய் தங்க சொப்பனமாக தங்க அரியணையில் அமர்ந்திருந்தால் கால் மீது கால் போட்டுக்கொண்டு. ஆனால் தன் தாயின் நிலையை கண்டு மிகவும் வருந்தினான் கபிலன். இதில் அந்த புனித நட்சத்திரம் என்பது அதனை அடைந்த பின்னர் தான் தற்காப்பு கலைகள், ஆயக்கலைகள், பாதுகாப்பு கலை என அடுத்தடுத்த நிலைகளுக்கு சென்று பயிற்சி செய்ய முடியும். அதனால்தான் முதலில் புனித நட்சத்திரத்தை பெற்றுவிட்டார்களா என்று ஆராய்கிறார்கள். புனித நட்சத்திரமானது அந்த தேசத்தில் 110 பேருக்கு மட்டுமே கிடைக்கும் பெரிய அதிசயம். அனைவருக்குமே கிடைத்திடாது. அதுதான் அந்த நட்சத்திரத்தின் பெரிய அதிசயமான ஒன்று. அதனை நிச்சயம் ராஜவழி வம்சமாகிய பரதன், கபிலன் அவர்கள் எல்லாமே அடைவது மிகவும் முக்கியமானது. கபிலனின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் இவ்வளவு நாட்கள் ஆகியும் அவனால் புனித நட்சத்திரத்தை அடைய இயலவில்லை. இதனால் அவனும் அவன் அம்மாவும் அந்த அரண்மனையை விட்டே ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். இருந்தாலும் நந்தினி தேவிக்கு ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது தனது மகன் கபிலன் மீது. இப்பொழுது கபிலனின் உடம்பில் இருக்கும் இளவரசர் பார்த்திபன் தீர்க்கமான முடிவுடன் இருக்கிறார். எப்படியாவது இந்த கபிலனுக்கு நாம் உதவி செய்தே தீர வேண்டும். அவனுக்கு மிகவும் முன்னுதாரணமாக, அதாவது புனித பதக்கத்தினை எப்படியாவது பெற்று கொடுத்திடவே வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவுடன் இருக்கிறார் இளவரசர் பார்த்திபன். அதனால் நிச்சயம் பெற்று விடுவார் கபிலன் அந்த புனித பதக்கத்தை. இதுவரை இந்த எபிசோடில் நடந்தது என்னென்ன என்று பார்த்தோம். அடுத்த பதிவுல புனித நட்சத்திரத்தை கபிலன் பெற்றாரா இல்லையா, அரசரின் கபிலனை பற்றிய நினைப்பு என்ன, இளவரசர் பரதனின் நிலைமை என்ன, கபிலனை கண்டு நந்தினி தேவியின்
பிரார்த்தனை நிறைவேறியதா இல்லையா என்ன என்பதை தொடர்ந்து இணைந்திடுங்கள், பார்த்திடுவோம் அடுத்தடுத்த எபிசோடில். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எபிசோடாக பதிவிடுகிறோம். ஆதலால் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் மட்டுமே எங்களின் இந்த பதிவுகளுக்கு ஆன கதையை உங்களால் முழுவதுமாக கேட்டால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆதலால் எங்களது ஆர்ஆர் பிரதர்ஸ் சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செஞ்சிடுங்க. அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். தேங்க்யூ.